Good afternoon, students. Today class 10th Social Science Part Geography Lesson 1 India Location, Relief and Drainage. நம்ம இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய லொக்கேஷன், இந்த வேர்ல்டில் இந்தியாவுடைய அமைப்பு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய இந்த புவியியல் அமைப்பு அப்படின்றது எப்படி இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இந்த ரீலைஃப் அண்ட் ட்ரைனேஜஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள் மற்றும் மிகப்பெரிய நீரோட்ட பகுதியான நீர்ப்பாசன வழிமுறைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த லெசனை நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அப்சல்யூட் அண்டு ரிலேட்டிவ் லொக்கேஷன் இன் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டோடைய அமைப்பில் இந்தியாவுடைய லொக்கேஷன், உலக அளவில் இந்தியா அப்படின்றது எந்த பார்ட்டில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அதோடைய அமைப்பு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். டு நவ் த டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ் ஆஃப் மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ், அதோடைய கேரக்டர்ஸ் என்னென்ன, நம்ம இந்தியாவுடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி சார்ந்த பிரிவுகள் என்னென்ன, புவி அமைப்பு சார்ந்த பிரிவுகள், அதோடைய தன்மைகள் என்னென்ன. டு கம்பேர் த ரீஜியன்ஸ் ஆஃப் கிரேட் இந்தியன் பிளைன்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரேட் இந்தியன் பிளைன்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய சமவெளிகள் என்னென்ன, அந்த ஒவ்வொரு சமவெளிகளும் மற்ற சமவெளிகளும் கம்பேர் பண்ணும்போது அதோடைய அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வடிகால் முறை அப்படின்னு சொல்லுவோம், நீர்ப்பாசன முறை, ஆறுகள் மூலமாக, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கால்வாய்கள் மூலமாக நீர்ப்பாசனம் அப்படின்றது நடைபெறுது. நம்ம இந்தியாவில் என்னென்ன மேஜர் ரிவர்ஸ் இருக்குது, இந்த நீர் வழி இடங்கள், அதுக்கடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் நமக்கு எப்படி கிடைக்குது, எந்தெந்த ரிவர்லேருந்து கிடைக்குது, இந்தியாவுடைய மேஜர் ரிவர்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். டு டிஃப்ரென்டியேட் த ஹிமாலயன் அண்ட் பெனிசுலர் ரிவர்ஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸில் உருவாகக்கூடிய ரிவரும் பெனிசுலர் பிளாட்டியாவில் உருவாகக்கூடிய ரிவர், இந்த ரெண்டு பார்ட்டிலிருந்து உருவாகக்கூடிய இந்த ரிவருடைய டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரொடக்ஷன். இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது லார்ஜஸ்ட் கண்ட்ரீஸில் 7th பிளேஸில் இருக்குது. நம்ம இந்தியா அப்படின்றது உலக அளவில் மிகப்பெரிய நாடுகளில் 7th பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அண்டு 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியா. இந்த வேர்ல்டுலேயே ஒரு லார்ஜஸ்ட் கண்ட்ரீஸில் 7th பிளேஸ்லேயும் ஏஷியா கண்ட்ரீஸில் மிகப்பெரிய ஒரு நாடுகளில் 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஷியா காண்டினென்ட்டில் மிகப்பெரிய நாடுகளில் 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஃபார்ம்ஸ் ஆஃப் எ பார்ட் ஆஃப் சவுத் ஏஷியா அண்ட் இஸ் செப்பரேட்டட் பை த ஹிமாலயாஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் காண்டினென்ட். நம்ம இந்தியா அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிலிருந்து செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவுடைய ஒரு பார்ட்டில் இருந்து, ஏஷியா காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவுடைய ஒரு அரண் அப்படின்னு சொல்லலாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாஸ், இந்த இமயமலை அப்படின்னு சொல்லலாம். India's account about 2.4% of the total area of the world within area of 32,87,263 square kilometers. Many of the India states and larger than several countries of the world. உலக அளவில் இந்தியாவுடைய புவி அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் ஒரு லார்ஜஸ்ட் கண்ட்ரீஸில் 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏஷியா காண்டினென்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்கிறோம், லார்ஜஸ்ட் கண்ட்ரீஸில்.
இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் கண்ட்ரீஸில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் இருக்குது. இந்தியாவுடைய டோட்டல் லேண்ட் ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4%. இந்த உலக நாடுகளோட மொத்த நிலப்பரப்பில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய லேண்ட் ஏரியா அப்படின்றது எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4%. இதுவே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோவா இருக்குது 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரண்டியர்ஸ். இந்தியாவுடைய லேண்ட் அண்ட் வாட்டர், நிலம் மற்றும் நீர் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்றது இந்தியாவில் எவ்வளோ இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஷேர்ஸ் இட்ஸ் 15,200 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் land frontier with Pakistan in the west, Afghanistan in the northwest, China, Nepal and Bhutan in the north, and Bangladesh, Myanmar in the east. India's longest border in the Bangladesh 4,156 square kilometer, while the shortest border is with Afghanistan 106 கிலோமீட்டர். நம்ம இந்தியாவுடைய நெய்பர் கண்ட்ரிஸ், அதாவது இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பு அப்படின்றது மற்ற நாடுகளோடு எவ்வளோ இணைந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட டோட்டல் லேண்ட் ஏரியா மற்ற கண்ட்ரிஸோடு எவ்வளோ ஷேர் ஆகிருக்கு. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சைனா, பூட்டான், மியான்மர், அந்தமான் அண்ட் நிக்கோபர், லக்ஷத்வீப், இங்கே இருக்கக்கூடிய இந்த நாடுகள் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நெய்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, இந்த நிலப்பரப்பு மற்ற நாடுகளோட எவ்வளோ ஷேரில் இருக்குது அப்படின்னு பார்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன், இந்தியாவுடைய டோட்டல் லேண்ட் ஏரியாவில் 15,200 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நெய்பர் கண்ட்ரிஸோடு ஷேர் ஆகிருக்கு. இந்தியாவுடைய நிலப்பரப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த நாடுகளோடு இணைந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சைனா, பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ். நெக்ஸ்ட் ஒன், நம்ம இந்தியாவுடைய ஒரு லாங்கஸ்ட்டு பார்டர், இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு லாங்கஸ்ட்டு பார்டர் அப்படின்னு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் 4,000 above கிலோமீட்டர். இந்தியாவோட ஒரு ஷார்ட்டஸ்ட்டு பார்டர் அப்படின்னு எதை சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். இந்தியாவுடைய நிலப்பரப்பில் அதிக அளவில் எந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேயும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குறைவான நாடுகளில் எந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். இந்த நாடுகளில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்பு அப்படின்றது அதிக அளவில் ஷேர் ஆகிருக்கு. ஆப்கானிஸ்தானில் ஷார்ட்டஸ்ட்டு லேண்ட் ஷேர் அப்படின்னு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட்டு ஷேர் லேண்ட் அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4,100 கிலோமீட்டருக்கு அபோவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்குன்னா இந்தியாவுடைய நிலப்பரப்பு எதோட சேர்ந்துருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய பகுதியோடு ஷேர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், about 6,100 kilometer long coast of India is washed on 3 sides of the country by the Indian Ocean and its own arms, namely the Arabian Sea in the west and Bay of Bengal on the east side. The total length of coastal line India include islands 7,516.6 kilometer, and Sri Lanka are separated by the narrow and shallow sea called Palk Strait. நம்ம இந்தியாவுடைய லேண்டுன்றது நம்ம பார்த்தோம் 15,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வாட்டர் அப்படின்றது ஒரு 3 சைட்ஸ் நமக்கு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட், சவுத் அண்ட் ஈஸ்ட். இந்த இந்தியாவுடைய இந்த 3 பார்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. ஈஸ்ட் சைடில் பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட் சைடில் அரேபியன் சி, சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். இந்த மாதிரியான 3 பகுதிகளிலும் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது அதிக அளவில் ஷேர் ஆகிருக்கு. இந்தியாவுடைய டோட்டல் கோஸ்டல் ஏரியாஸ் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்கக்கூடிய ஹைலேண்ட்ஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபர், பே ஆஃப் பெங்கால், ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்தமான் அண்ட் நிக்கோபர் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐலேண்டை தவிர, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய லக்ஷப்தீப் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐலேண்ட், இந்த பகுதிகளை தவிர நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் கோஸ்டல் லைன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர். இங்கே இருக்கக்கூடிய அந்தமான் அண்ட் நிக்கோபர் இந்த 2 ஹைலேண்டோடு நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7105.6 கிலோமீட்டர். இந்தியாவுடைய டோட்டல் கோஸ்டல் ஏரியா, கோஸ்டல் அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய பகுதிகள், நம்ம இந்தியாவோட கடலில் இருக்கக்கூடிய பகுதி எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7000 above கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்குன்னா வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது நமக்கு 3 சைட்ஸ்லேருந்து கிடைக்குது. இந்தியாவில் மட்டும் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்கட்டாவிலிருந்து நமக்கு குஜராத் வரல என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஏஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு என்னவா இருக்குதுன்னா ஓஷன்ஸ் இருக்கக்கூடிய சீ லெவல் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம், கடல் மட்டம் இருக்கக்கூடிய பகுதி. இந்தியாவுடைய ஒரு லொக்கேஷன் அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டில் என்னவா இருக்குன்னா வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம இந்தியா அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.